இந்த சீசனில் மார்கழி மாதத்தில் ஈவினிங்கில் கொஞ்சம் குளிராக இருக்குல்ல, அப்போ ஒரு ப்ரோக்கலி சூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டைலில் ஒரு ப்ரோக்கலி சூப் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, முதல்ல கொஞ்சம் ப்ரோக்கலி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ப்ரோக்கலி, அதில் 1/4 பங்கு கார்னு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி, சின்ன வெங்காயம், பூண்டு, இதெல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரோக்கலியை சுடு தண்ணியில் கொஞ்சம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதே மாதிரி ப்ரோக்கலி, கார்னு, பட்டாணி இது எல்லாத்தையும் நல்லா நான் எடுத்துருக்கிறது ஒரு கைப்பிடி ப்ரோக்கலி, அதில் 1/4 பட்டாணி, அப்புறம் 1/4 கார்ன். ஸோ இது எல்லாத்தையும் நான் 3 டம்ளர் தண்ணியில் அதாவது 100 ml டம்ளரில் 3 டம்ளரில் தண்ணியில் போட்டு, உப்புலாம் போடாதீங்க, அப்படியே போட்டு வேக வைங்க. ஒரு 5 minutes to 10 minutesக்குள்ளார சிம்மில் வச்சிங்கன்னா 10 minutes. வெறும் ப்ரோக்கலியும் கார்ன் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சு, கொஞ்சம் அதை போட்டிருக்கிறதுல ஒரு 1:3 அந்த மாதிரி எடுத்து அதை மிக்சியில் கொஞ்சம் அப்படியே குறன்றக்க மாதிரி இருக்கலாம், ரொம்ப நைஸ் வேண்டாம், அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, எடுத்து வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், சின்ன வெங்காயம், பூண்டு அது ரெண்டுத்தையும் நல்லாவே தட்டி போட்டு அது ஒரு 5 minutes, எல்லாமே 5 minutes இருந்தால் போதும். எல்லாமே சிம்மில், நான் சிம்மில் தான் வச்சு கொதிக்க வைப்பேன். ஸோ இதை கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த அரைச்சதை கடைசியில் இருக்கிறத ஊற்றிட்டு, கொஞ்சம் கன்சிஸ்டன்சிக்காக, இது ஆல்ரெடி கார்ன் இருக்கிறதுனால ஒன்று கார்ன்ஃப்ளவர் இல்லை ரைஸ் ஃப்ளார் போடுவாங்க. நான் இன்றைக்கி ரைஸ் ஃப்ளார் தான் போட்டிருக்கேன். சும்மா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் இது ரைஸ் ஃப்ளாரை கரைச்சி அதில் ஊற்றி, அதில் மிளகுத்தூள், இப்போ உப்பு போடுங்க. நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் ஆட் பண்ணல, பிகாஸ் ப்ரோக்கோலியோட க்ரீன் கலரை சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணல. ஸோ அதை போட்டுட்டு ஒரு 5 minutes, அவ்வளோதான். நல்லா சுட சுட ஒரு மிளகு, அந்த டேஸ்ட்டு ப்ரோக்கலியோட டேஸ்ட் மாறாமல் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. சின்ன வெங்காயம் கூட ஒரு 4 to 5 போடுங்க. நான் இன்றைக்கி ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது, அதனால் ஒரு 10 பீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுமாதிரி பூண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லை 5 பல் போடுங்க, அதுக்கு மேலே போட தேவையில்ல, சின்ன சின்னது அழகாக தட்டி போட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரோக்கலி சூப் ரெடி.